எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய் பிக்சலிசம். இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். மேக்புக் ஏர் M3 இதோட அன்பாக்சிங் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு இதோட ஒரு டீட்டெயில்டான ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த லேப்டாப் வந்து எப்படி இப்போ வந்து நமக்கு M4 Airs வந்துருச்சு. ஸோ M4 Air வந்ததுக்கப்புறமா இந்த லேப்டாப் எப்படி இருக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லேப்போட பில் குவாலிட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம கையில் இருக்கிறது வந்து 13 inches. ஸோ வந்து ரொம்ப ஸ்லீக், ரொம்ப லைட் வெயிட். ஒரு லேப்டாப் பேக்கில் போட்டால் கூட உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க, லைக் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் பட் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகும். பேக்கில் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம், வெயிட் இல்லை. இதுலேயே 15 inch ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பிக்கர் டிஸ்பிளே வேணும்னா நீங்கள் வந்து 15 inch போய்க்கலாம். வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு 1.2 kgs கிட்ட தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக இருக்காது. ஒரு ஆல்மோஸ்ட் 1.2 கூட இருக்காதுங்க. இது வந்து ஒரு 1 kg கிட்ட தான் இருக்கும். பட் ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப காம்பேக்ட். இந்த ஃபார்ம் ஃபேக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. அண்ட் நமக்கு வந்து பில் குவாலிட்டிங்கிற ஆக்சுவல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அலுமினியம். இது வந்து உங்களுக்கு நான் சவுண்ட் வச்சு காட்ட முடியாது, பட் அது பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியும். பட் ஒரு திங் லேயர் தான் அலுமினியம். பட் வந்து இப்போ இங்கே இருக்க கிளைமேட் வந்து பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் ரெய்னியாக இருக்குது. ஸோ ஓவரால் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் மெட்டல்ஸ்னால் கோல்ட் டு தி டச்சாக இருக்கும். நல்லா சில்லுன்னு இருக்குது. அது வந்து அது நல்லா இருக்குது சொல்ல போனால். அண்ட் ஸோ அலுமினியம்ங்கிறதுனால இதாக இருக்குது. ஒரு டவுன்ஃபால் என்னென்னா இந்த கலர் வந்து மிட் நைட். ஸோ லைட்டில் எப்படி இதாகும்னு தெரில, பட் உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரில. பட் லைட்டில் நல்லாவே சூப்பராக ஷிம்மர் ஆகும், ஒரு நல்ல கலர். ஆனால் என்ன ஒரே ஒரு டவுன்ஃபால்னா பயங்கரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக் பண்ணுது, லைக் ஸ்மஜஸ். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஸ்மஜஸ். ஸோ கைப்பட்ட இடம் எல்லாமே நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் லேப்பை க்ளீனாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒன்று மேலே ஏதாவது டிரான்ஸ்பரண்ட் ஸ்கின் மாதிரி ஏதாவது ஒட்டிக்கணும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்கின்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும், ஆர் ஏதாவது கேஸ் தான் யூஸ் பண்ணணும், வேறு வழியே இல்லை. எனக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறது தாட் தான். பட் இதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். அண்ட் லேப்போட கலர் பற்றி நான் சொல்லிட்டேன். மீதி கலர்ஸ் வந்து ஒரு ஸ்பேஸ் கிரே, ஒரு ஸ்டார்லைட் ஒன்று இருக்குது, சில்வர் ஒன்று இருக்குது. நான் M4ஓட கடைசியாக கம்பேர் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஸ்லீக்கான லேப்டாப்பில் என்ன இருக்குமோ அவ்வளோதான். ஒரே ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, அண்ட் 2 USB-C போர்ட், ஒரு மேக்ஸேஃப். இது வந்து M2ல நம்ம பார்த்த மாதிரி தான். அண்ட் மேக்ஸில் மோஸ்ட்லி வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னா இந்த சிங்கிள் ஃபிங்கர் லிஃப்டப். அதாவது ஒரு விரல் வச்சு நம்ம வந்து, அதாவது ஒரு விரல்னு சொல்ல முடியாது, ஒரு கை வச்சே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மற்ற லேப்டாப் மாதிரி கீழே பிடிச்சி மேலே பிடிச்சி அதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஹிஞ்சு வந்து நல்லாவே சூப்பராக கொடுத்துருக்காங்க அதனால. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஓவராலாக நல்லா இருக்குது. ஒரு மேக் எப்படி இருக்குமோ டிப்பிக்கலாக அந்த மாதிரி தான் இருக்குது. டிசைன் சேஞ்ச் எதுவும் இல்லை. இது M2ல கொடுத்த அதே டிசைன் தான். ஸோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த லேப்போட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். M3 சிப் செட்டு நமக்கு வந்து ஆப்பிளோட M சீரிஸ் பற்றி பேசும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு நமக்கு வந்து 2020லே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு 2024 லேப்டாப். M3 வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த டாஸ்க் த்ரோ பண்ணாலும் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் கொஞ்சம் ஒரு கிராஃபிக் இன்டென்ஸ், ஒரு வீடியோ எடிட்டோ இல்லைன்னா அந்த கோர்ஸ் நம்ம புஷ் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குறது தெரியுது. ஏன்னா இதில் ஃபேன் இல்லை. ஸோ வந்து அந்த ஹீட்டை வந்து த்ராட்டில் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து
பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஹீட்டை கம்மி பண்ணுங்கிறதுக்காக பர்ஃபார்மன்ஸ் வந்து த்ராட்டில் பண்ணுது. ஸோ ஒரு இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, இந்த ஓரளவுக்கு லைட் வெயிட் வீடியோ எடிட்டர்ஸு, ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து டக்குன்னு இல்லை, நல்லா ஃபோட்டோ எடிட் பண்ணணும், அதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்குலாம் கொஞ்சம் இன்னும் இன்டென்சிவாக போகணும்னு நினைக்கிறீங்க, லைக் வந்து கொஞ்சம் இன்னும் ஹெவியான வீடியோ எடிட்டிங் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து கொஞ்சம் செட் ஆகாது. ஸோ வந்து பர்ஃபார்மன்ஸ் இது நம்ம முன்னாடியே சொன்னது தான், பட் சேம் லெவலில் தான் இருக்குது. இப்போ M4 வந்திருக்குது, ஆப்வியஸாக M4 இதை விட பெட்டராக இருக்கும். நான் பர்சனலாக டெஸ்ட் பண்ணல, பட் இந்த சிப் செட்டே வந்து மோர் தென் கேப்பபிளாக இருக்குன்னு சொல்லுவேன். ஈவன் M2வே இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ வந்து இந்த லேப் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். டிஸ்பிளே மறந்துட்டோம். டிஸ்பிளே பற்றி பேசும்போது ஒரு 13 inch LCD டிஸ்பிளே வந்து பார்க்க நல்லா இருக்குது. கலர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா பிரைட்டாக இருக்குது இன்டோர்ஸில், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. டிஸ்பிளே ஓவராலாக நல்லா இருக்குது. நான் வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஓலெட்ஸ் இருந்தால் பிடிக்கும். ஸோ ஒரு டீப் பிளாக்ஸ், நல்ல இன்னும் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, இதெல்லாம் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கூட ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நல்லா என்னால் வந்து நல்லா வைப்ரண்ட்டாக கலர்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. பட் சில மூவிஸ் இதெல்லாம் வாட்ச் பண்ணும்போது பிளாக்ஸ் வந்து நான் அந்த டீப் பிளாக்ஸை மிஸ் பண்ணேன். ஸோ நான் வந்து பர்சனலாக ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஒரு ஆண்ட்ராய்டு, அதுவும் வந்து ஒரு ஓலெட் தான். ஸோ நிறைய ஓலெட் டிஸ்பிளேஸ் பார்த்து இதில் வந்து அந்த டீப் பிளாக்ஸை மிஸ் பண்ணுறேன். பட் இந்த ரேட்டுக்கு வந்து அவங்க ஓலெட் கொடுத்துருக்கணும், ஆனால் கிடைக்கல. எனிஹவ் இப்போ M4லேயும் ஓலெட் இல்லை. நமக்கு வந்து ஓலெட் மாதிரிலாம் வேணும்னா நீங்கள் வந்து மேக்புக் ப்ரோக்கு தான் போகணும். அதாவது அந்த மினி LED டிஸ்பிளே வச்சு வரும். ஸோ மேக்புக் ப்ரோஸ்க்கு தான் போகணும். பட் ஓவராலாக டிஸ்பிளே நல்லா இருக்குது. கீபோர்டும் வந்து நமக்கு வந்து நீட்டாக காம்பேக்டாக இருக்குது. பேக்லிட் கீபோர்டு நல்லா இருக்குது. ஓவராலாக டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நல்லா இருக்குது. ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு அளவுக்கு இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன், பட் நீட்டாக இருக்குது கீபோர்ட்லாம். அடுத்து இதோட பேட்டரி லைஃப் பற்றி பார்க்கலாம். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் பேட்டரி லைஃப். சாலிடாக வந்து ஒரு லைட் யூஸ் பண்ணணும்னா செவரல் டேஸ்க்கு போகும். பட் நான் வந்து மோஸ்ட்லி ஒரு டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன் இந்த லேப்பை. ஏன்னா வந்து எனக்கு இந்த லேப்பில் வந்து ஒரு ஒர்க்கு அப்படிங்கிற மேலே இல்லை. நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், அதனால வந்து ஸோ என்னோட ஐடி லேப்டாப் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இதை யூஸ் பண்ண மாட்டேன். பட் இதை யூஸ் பண்ணும்போதெல்லாம் லைக் ஒரு கண்டென்ட் வாட்சிங்காக இருந்தாலும் சரி, அப்பப்போ கேம் விளையாடுறதா இருந்தாலும் சரி, வீடியோ எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ளஸ் அந்த 70 watt அடாப்டர், ஒரே நிமிஷம், இந்த 70 watt அடாப்டர் நீங்கள் வந்து தனியாக வாங்கணுன்னா ஒரு 6 ரூபா 6K கிட்ட வந்துடும். நீங்கள் இதே வந்து லேப்போடு எடுக்கிறீங்கன்னா 2K மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் போதும். 70 watts அடாப்டர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டக்குன்னு வந்து சார்ஜ் பண்ணுது. கேபிளும் நல்ல பிரைடடில் நல்ல நீட்டான கேபிள். டைப் சி வழியாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் எதுக்கு நீங்கள் வந்து இன்னொரு போர்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டைப் சி வழியாக சார்ஜ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ஐஃபோன் சார்ஜ் இப்போ தான் பண்ணியிருக்கீங்க, லேப் ஸ்லோவாக சார்ஜ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதாவது நினச்சிங்கன்னா டக்குன்னு டைப் சி போட்டு நீங்கள் பாட்டுக்கு மெதுவாக சார்ஜ் பண்ண விட்டுக்கலாம். பட் ஓவராலாக சார்ஜிங் நல்லா ஸ்பீடாக இருக்குது. பேட்டரி லைஃப் வந்து ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா வந்து விண்டோஸ் லேப்டாப்ஸும் நான் வந்து இதுக்கு முன்னால் யூஸ் பண்ணியிருக்கேன், பர்சனலாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் இப்போ ப்ரொஃபஷ்னலாகவும் ஒரு விண்டோஸ் லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மேக்கில் வந்து பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 4 to 5 hours இது வந்து தாக்கு பிடிக்கும். அண்ட் லைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நல்லாவே வந்து ஹோல்ட் பண்ணுது. ஸ்டாண்ட் பை டைமும் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுறீங்கும் போது பெரிய நம்பர் ட்ராப் இல்லை பர்சன்டேஜ், அது பேட்டரி பர்சன்டேஜில். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இதிலே இவ்வளோ நல்லா இருக்குன்னா மேக்புக் ப்ரோஸ்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறேன். பர்சனலாக ஒரு மேக்புக் ப்ரோ எனக்கு இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு தோணுது. பட் சொல்கிறேன், ஏன்னா வந்து நான் இப்போ ஐடிக்கு யூஸ் பண்ணுற
அதாவது என்னோட ஐடி கம்பெனியில் கொடுத்த லேப்டாப் அது என்னோடது இல்லை, அது வந்து அந்த அசோசியேஷன் எனக்கு கொடுத்த லேப்டாப். அந்த லேப்டாப்போட பேட்டரி லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் 1 hour ப்ளக்இன்லேருந்து எடுத்தோம்னா. சல்லுன்னு கம்மியாயிடும், சுத்தமாக பேட்டரி லைஃப் நிற்காது, சார்ஜ் போட்டுகிட்டே இருப்பேன் நான். அதுக்கு பார்க்கும்போது இது வந்து வே 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 பெட்டர். ஸோ பேட்டரி லைஃப் நான் வந்து 10 out of 10 கூட கொடுப்பேன். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்குது, ஒரு படம்லாம் பார்க்கணுங்கும் போது நல்லா ஓரளவுக்கு நல்லா ரிச்சாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சவுண்டு இருக்கலாம், பட் வந்து இவங்க வந்து ஃபிசிக்கலாக வந்து வெளியில் ஸ்பீக்கரை காட்டலை. ஸோ அதுக்கு பார்க்கும்போது முன்னாடிலாம் வந்து சைடில் இருக்கும், இப்போ வந்து ஃபிசிக்கலாக காட்டல, அந்த ஹிஞ்சுக்கு நடுவில் இருக்குது. அங்கேருந்தே நான் இவ்வளோ நல்லா சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்பீக்கர் சொல்லிட்டேன், கீபோர்ட் சொல்லிட்டேன், மோஸ்ட்லி எல்லா மெயின் ஆஸ்பெக்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன். M3 அண்ட் மேக்ஓஎஸ் பற்றி பேசும்போது மேக்ஓஎஸ் வென்ச்சுராவில் வந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து செக்கோயா. ஸோ வந்து ஒரு மேஜர் அப்டேட் வந்துருச்சு. நம்ம இன்னொரு 4 to 5 மேஜர் அப்டேட்ஸ் வந்து பார்த்துடலாம். நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் WWDC வருது. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இப்போ மெயினாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு நார்மல் ஒரு ஐஃபோனில் இருந்த டச் ஐடி தான், அதே சென்சார் தான். ஒரே ஒரு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, விண்டோஸ் லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேப்பை பூட் பண்ணி எடுக்கிறோம், அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்கும்போது அப்போவே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு போக முடியும். இங்கே வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ எனக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு சின்ன இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது. மற்றபடி அது ஓகே தான், பெரிய இது இல்லை. நீங்கள் ஸ்லீப்பில் போட்டு எடுக்கும்போதெல்லாம் பெரிய இது இருக்காது. பட் ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இதாக மாட்டேங்குது. இப்போ வந்து ஸ்லீப்பில் இருக்குது, டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. ஸோ இதுதாங்க. இப்போ இந்த லேப்போட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரைஸ் தான். ஏன்னா இது வந்து நான் ஏன் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறேங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். நமக்கு டிப்பிக்கலாக மேக்ஸ் வந்து ஒரு 4 to 5 years முன்னாடி இந்த 90,000 அந்த மாதிரி இருந்தது ஆர்ஸ். அதுக்கப்புறம் மேக்புக் ஏர் M1 வந்தது, அதுவும் அதே ரேட்டில் இருந்தது. M2 வந்து டிசைன் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க, இதே நாட்ச் டிசைன் சேஞ்ச். ஸோ இதனால் ப்ரைஸ் ஏற்றுனாங்க. ஸோ யூஎஸில் வந்து $1,200, இங்கே வந்து அதே தான். அவங்க யூஎஸில் விற்கிறதோட டாலர் அப்படியே கன்வர்ஷன் நடக்காது. $1 அவங்களுக்கு 100 rupees தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 1,20,000 வந்துருச்சு. இப்படி இருந்தது. இப்போ M3யும் அதே ரேட்டில் கொண்டு வந்தாங்க. மேஜரான பிரேக் த்ரூ எங்கன்னா M4 1 lakhக்கு ப்ரைஸ் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட் ஆஃபரில் 90,000. நிறைய பேர் வாங்கின அதாவது லான்ச் ஆன ஒரு மாதத்துலேயே 80,000, 85,000, 75,000க்குலாம் வந்து டிஸ்கவுண்ட்டில் எடுத்தாங்க. ஸோ வந்து அது வந்து ஒரு மேஜர் ஸ்டீல் பைன்னு சொல்லுவேன் நான். அந்த ஸ்டீல் பைனால இந்த லேப்டாப் வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஓவர் ரேட்டட் ஆகிடுச்சு. ஓவர் ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. பட் இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் சிப்செட் மட்டும்தான். அதில் M4, இதில் M3. இப்போது இதனால் மட்டும்தான் நான் வந்து ஒரு M3க்கு போகாதீங்கன்னு சொல்லுவேன். M4 இப்போ வந்து M3 வாங்கலாமா M4 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு M4 எடுத்துருங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் இல்லைன்னா ஒரு ட்ரஸ்டட் ஃப்ரெண்டு அவங்க மூலமாக கிடைக்கிது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் M3 எடுக்கலாம். நான் வந்து அவ்வளோ ரேட் போக விரும்பலை அப்படிங்கும்போது இது வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது. ஸ்ட்ரிக்டாக 70,000 தான் பட்ஜெட்டு, ஆனால் M4 வந்து 85,000 கோட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது M3 அவங்க 70,000 or 75,000 கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே பட்ஜெட் போகாதுன்னா அந்த கேசஸில் எடுக்கலாம். உங்களுக்கு மேஜர் பர்ஃபார்மன்ஸ் கேப் தெரியாது. அண்ட் ஆல்ரெடி ஒரு M3 வச்சுருக்கீங்கன்னா M4க்கு அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அப்கிரேட் பண்ணணும், அப்படி நிறைய காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா M4 ஏருக்கு போகாதீங்க. மேக்புக் ப்ரோ M4 ப்ரோ ஆர் M4 மேக்ஸுக்கு போயிருங்க. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ப்ளஸ் ஃபேன் இருக்குது, ஒரு ப்ரோ சிப்செட் ஒரு மேக்ஸ் சிப்செட்டுங்கும் போது. அவ்வளோதான் கைஸ் இந்த மேக்புக் ஏர் M3யோட ரிவ்யூக்கு. அண்ட் ஆல்சோ இதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் பற்றி சும்மா ஒரு டைம் போய் ஒரு தேர்ட் பார்ட்டி ரீசெல்லர், ஆத்தரைஸ் தேர்ட் பார்ட்டி ரீசெல்லர்கிட்ட போய் கேட்டேன். அதோட நேம் நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பலை.
அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து மேக்ஸிமம் 45,000 தான் சார் போகும், அதுவும் நல்ல கண்டிஷனில் இருந்தா அப்படின்னாங்க. இத்தனைக்கும் இது வந்து ஒரு 16 GB லேப்டாப். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் போய் கேட்டிருந்தோம். அப்போ வந்து 45,000 போது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ண லேப்டாப்பே 45,000 ரூபாய்க்கு தான் போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்தது. ஸோ அன்றைக்கி கொஞ்சம் யோசித்தேன், டெக்கில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து டக்குன்னு டிப்ரிஷியேட் ஆகும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக ஹிட் ஆச்சு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு லேப்டாப் எதாவது பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஹைஎண்டில் பார்க்குறீங்கன்னா நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான லேப்டாப்பை நான் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு 4 to 5 years சாலிடாக யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த ஃபுல் வேல்யூவை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்ல வர ஒரு சின்ன டிப்பு. சரி, நம்ம டாபிக் வருவோம். M3 ரிவ்யூ அவ்வளோதாங்க. M4 M3 பார்க்கும்போது M4 போங்க. இது வந்து ரொம்ப நல்லா சீப்பாக கிடச்சிதுன்னா M3 பார்க்கலாம், தப்பு இல்லை. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பேக்ரவுண்ட் சவுண்ட் கேட்டால் லைக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கல டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சல்சன்.